ஆத்மா வணக்கம் சுவாமி. சுவாமி, ஏகாந்த நிலை என்றால் என்ன? அது எல்லாரோடையும் இது பண்ண முடியுமா, பழக முடியுமா? ஏகாந்தம்ன்றது ஆனந்த நிலைன்னு, ஆனந்த பரவசம்னு அர்த்தம். அப்போது அந்த ஏகாந்த நிலை எப்போ கிடைக்குது அப்படின்னா, இறைவனை கண்ணால் காணும்போது அந்த ஏகாந்த நிலை கிடைக்குது. சந்தோஷம் எல்லோரும் கிடைக்கும். ஒரு தாய் குழந்தை இல்லாத ஒரு குழந்தை பெற்றுட்டா சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் ஏகாந்த நிலை கிடைக்காது. ஏகாந்த நிலை என்பது இந்த உலகத்தை மறந்து இறைவனுடைய காட்சியை நினைக்கிறது ஏகாந்த நிலை. அந்த ஏகாந்த நிலை எல்லாருக்கும் கிடைக்காது. அது யார் ஒருத்தர் அதில் பயணம் பண்ணி அதை முழுகுறானோ அவனுக்கு மட்டும் ஏகாந்த நிலை கிடைக்கும். நம்மக்கிட்ட பிரியமாக இருந்த ஒருத்தர் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அதிலிருந்து நம்ம மீண்டு எப்படி வெளியே வர்றது? வேற ஒருத்தரை பிடிச்சிக்கணும். ஆமாம்மா, இப்போ தண்ணி அடிச்சிக்கினே இருப்பான், அவனுக்கு கெட்ட பழக்கம், அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. உடனே கெஞ்சாக்கு மாறிடணும், மாறிட்டா வந்துடுவான். அது மாதிரி ஒரு நட்பு ஒருத்தர்கிட்ட பழகிக்கினே இருக்கிறோம். அவங்க பிடிக்கும், அவங்களுக்கு நம்ம பிடிக்கும். அந்த நட்பு பிரியும் போது இன்னொரு நட்பை வச்சுக்கணும். அப்போ தான் அதை சரி கட்ட முடியும், இல்லைன்னா சரி கட்ட முடியாது. கடவுளோட அவதாரமாக இருக்கிற ராமருக்கே தெய்வத்தோட அவதாரமாக இருக்கிற ராமருக்கே சோதனைனா, அப்போ மனுஷராக பிறந்த அவர் எப்படி சொல்கிறது, உதாரணமாக மனைவியை பிரிதல், அவருடைய தெய்வத்தன்மையை சந்தேகப்பட வைக்கிறது, இது எப்படி சாமி? கடவுள் அவர் கடவுளாக இருந்துட்டு இருந்தால் அவருக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் கடவுள் மனிதராக மனிதரோடு வாழும்போது பிரச்சனை வரதான் செய்யும். அவர் மனைவின்னா அவராக மனைவியை பிரிஞ்சு போச்சு, இல்லை அவராக பிரிஞ்சு போன்னு சொன்னார் மனைவியை. உலகம் சொல்கிறது மன்னன், இப்போத்தி மன்னருங்க மாதிரி நினச்சிக்காத. இப்போத்தி மன்னருங்கெல்லாம் கொண்டாடி சொல்கிறது தான் செய்வாங்க, ஊர் சொல்கிறது செய்ய மாட்டாங்க. அப்போத்தி மன்னர்லாம் ஊர் என்ன சொல்கிறதோ அவங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கணும். அதனால் ராமர் மன்னராக இருந்ததால் உலகம் அவருடைய மனைவி மேலே சந்தேகப்படுது. ஒரு பெரிய அரசன் ராவணன் தூக்கின்னு போயிட்டு அவளை சும்மா வச்சுருந்துருப்பானா, அவள் கற்பு இழந்திருக்க மாட்டாளா அப்படின்னு உலகம் சந்தேகப்படுறதால அந்த சந்தேகத்தை நீக்கணுன்னும் போது மனைவிக்கு அவர் அந்த சோதனை வைக்கிறார். அவர் ஏன் அந்த சோதனை வச்சார்? அவர் கடவுளாகவே இருந்திருந்தால் யார் எந்த மனுஷன் போய் அவரை சொல்ல போகிறான்? சொல்ல மாட்டான். அதனால் மனுஷ ரூபத்தில் வந்தால் எல்லாரும் கடவுளாக இருந்தாலும் பாதிப்பு தான். மதம் என்று ஒன்று தேவையா? இந்த உலகத்தில் மதத்தை சார்ந்து நம்மளால் வாழ முடியாதா? வாழ முடியுமே. மகானாக இருந்தால் வாழ முடியும், மனுஷனாக இருந்தால் வாழ முடியாது. ஏன்னா மகானுக்கு அதான் சொன்னேன், நான் ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டேன், மகானுக்கு ஜாதி மதம் கிடையாது, அவனுக்கு கடவுள் மட்டும்தான். மதவாதிக்கு கடவுள் கிடையாது, ஜாதியும் மதமும் தான் உண்டு. ஏன்னா அந்த மதம்ன்றது எதுக்காக ஆதியில் வைக்கப்பட்டதுன்னா ஒரு பாதுகாப்பு, பல உதவிகள் அந்த அமைப்பு மூலியமாக ஒரு உதவிகள் செய்யலாம், அதுக்காக வைக்கப்பட்டது. ஆனால் இப்போ மதம்ன்றது மனுஷனுக்கு மதமேறி போய் திரியிறான். அதனால் அந்த மதத்தினுடைய நன்மைகள் செய்யறது போய் மதத்தில் இருக்கிற தீமைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மகான்களுக்கு மதம் கிடையாது, மனுஷனுக்கு மதம் உண்டு. 1000 மதம் வச்சுன்னு சுற்றி நிற்பான். அதனால் எவனும் தனித்து வாங்க மாட்டான். இப்போ இந்த நாட்டில் கட்சிகள் தேவை ஆட்சி நடத்துறதுக்கு? சொல்லு, ஆட்சி நடக்காதா? ஆனால் கட்சிகள் வச்சுன்னுக்கிறான், எல்லா கட்சியிலையும் எல்லாருங்கிறான் இல்லையா? அந்த மாதிரி ஆகிப்போச்சு, அரசியல் கட்சி மாதிரி ஆகிப்போச்சு மதம். இவனை வந்துட்டுது, அவனை வந்துட்டுது. நான் என்ன செய்கிறேன்னு யோசிக்கிறதே கிடையாது. அடுத்தவன் செய்கிற குற்றங்களையே யோசிக்கிறான் மதவாதிகள். அதனால் இவன் அந்த மதத்தை திட்டுது, அவன் இந்த மதத்தை திட்டுது. கடவுளை உணராதவெல்லாம் அப்படி தான் பேசுவான். எந்த மதமும் குற்றமற்ற மதம் கிடையாது, எந்த மதமும் குற்றமான மதமும் கிடையாது. எல்லா மதத்திலும் குற்றங்கள் உண்டு, எல்லா மதத்திலும் நன்மைகள் உண்டு. எந்த மதமும் உத்தமமான மதம் ஒன்று கூட உலகத்தில் உருவாகலை இது வரைக்கும். ஆனால் அந்த மதங்கள் எதுக்காக தோன்றப்பட்டது அப்படின்னா, பல பேர் ஒரு அமைப்பாக வச்சுக்கணும், நன்மைகள் செய்யணுன்றதுக்காக. இப்போ மதங்கள் தீமையை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் மகானுக்கு மதம் கிடையாது, மனுஷனுக்கு மதம் உண்டு.
சாமி, நமக்கோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ தொடர்ந்து பிரச்சனை, அந்த மாதிரி வந்து நோய் நொடி பிரச்சனை அந்த மாதிரி தொடர்ந்து வந்துச்சுன்னா அதை நம்ம அதுக்கு காரணம் நம்ம என்ன பண்ணுறது? நம்ம செய்த பாவ புண்ணியங்கள்மா. மனுஷன் நல்லா பண்ணுறோம், நல்லா சாப்பிட்றோம், நமக்கு தேவையற்ற நோய் வருது. ஏன் வருது? சம்மந்தமே இல்லை. இப்போ ஒரு டயர் கம்பெனியில் வேலை செய்கிறோம், டன்லப் இருந்து தெரியுமா? பெரிய பெரிய டயருங்க வருதுல்ல வண்டிக்கு, அந்த கம்பெனியில் வேலை செய்வான். அவனுக்கு வந்து டெய்லி சாப்பாடு கறி போயிடுச்சு தான் போடுவான் அந்த கம்பெனியில். அந்த டயர்னுடைய வாசனை அவனை டிபி ஆக்கிடும் இல்லையா? அது மாதிரி சில தொழில்கள் அவனை பாதிக்க வைக்கும். ஆனால் தொழிலே இல்லாமல் பாதிப்பான். காரணம், அவன் முன்னோர்கள் செய்த பாவமும் இவன் செய்த பாவமும் இவனை வதிக்கும். குழந்தை எந்த தொழில் செய்தது? இந்த பாவப்பட்ட விந்தில் பிறந்தது அந்த குழந்தையும் பாதிக்கும். அதனால்தான் குடும்பமே பாதிக்குது. சொல்லு சாமி. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று மணமக்களை வந்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இதோட தத்துவம் நீங்க 16 பேக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போனேன். ஒன்றை பெற்ற உருப்படியாக காப்பாற்றுறது இல்லை, ஒன்றை பெற்ற ஊரில் சுத்தலாம் அந்த ஒன்றுக்கே வைக்கணும்னு அதுக்கு எடுத்துன்னுக்குறோம். 16 எங்கேருந்து பெற்றுக்கிறது? அதனால் இப்போ வந்து ஒரு குழந்தை போதும், ஒன்று இல்லைன்னா செத்துக்கிட்டு போகுதுன்னு 2 குழந்தை பெற்றுக்கணும் கவர்மெண்ட்டு சொல்லிக்குது. நீ 16 பெற்றினா ஒன்று எதுவும் உள்ளே வச்சுருவாங்கம்மா. அதனால் நீ 16 பெற்றுக்கிறதுக்கு போகிற, அது மாதிரிலாம் வேணாம். 16ன்றது கலை தியானம்மா. மார்கண்டன் 16 என்றும் 16 மார்கண்டன் தான் தெரியுமா? எங்கே போனார்? இப்போ எங்கம்மா போனார்? மார்கண்டன்றது சிவத்தோடு இணைஞ்சிருந்தார், அங்கே யம பயம் இல்லை. அது மாதிரி இந்த சந்திரகலை 16 கலையில் நின்னா மரணம் இல்லா பெருவாழ்வுன்னு வள்ளலார் சொன்னார். ஆனால் இவன் போய் அதோடு இருந்தால் தானே, இவன் தான் உலகத்தோடு இருக்கிறானே, இவனுக்கு எங்கே 16? அந்த 16 கல்யாணத்துங்களில் சொல்கிறாங்க 16 பெற்று பெருவாழ்வு. அப்போது இந்த 16 வந்தால்தான் பெருவாழ்வு வரும். இந்த 16 வரலன்னா பெருவாழ்வு வராது, இகவாழ்வு தான் வரும். அதனால் இறைவனோட இந்த வாழ்க்கை 2 பேர் இணைஞ்சி இருக்கிறுங்க. அதே மாதிரி உடலில் 2 இருக்குது, ஆணு பெண் இருக்குது. அந்த 2ம் இணைச்சிங்கன்னா உங்களுக்கு பெருவாழ்வு கிடைக்கும் அப்படின்னு மகான்கள் வாழ்த்துனாங்க. அதை என்ன மாதிரி மடையெல்லாம் இப்போ வாழ்த்து செஞ்சுங்கிறோம். அது அவசியம் என்ன? அவசியம்தாம்மா. இல்லைன்னா அடையாளம் என்ன ஆகுது? ஏதாவது மிருகங்க பட்டை போட்டுக்குதா? இல்லை. ஏதாவது நாமம் போட்டுக்குதா? இல்லை. பெருமாள் கோயிலில் இருக்கிற யானைக்கு நாமம் போட்டுறாங்க, சிவன் கோயிலில் இருக்கிற யானைக்கு பட்டை போட்டுறாங்க. இப்போ அது 2 ரோட்டில் வந்ததுன்னா என்ன சொல்லுவாங்க பார்த்துட்டு? இது சிவன் கோயில் யானை, இது பெருமாள் கோயில் யானை. இது 2ம் இல்லாமல் வந்தால் என்ன சொல்லுவாங்க? காட்டு யானைன்னு. அப்படி சொல்லிடக்கூடாது. அதனால இது கோயில் யானை புனிதமானன்னு சொல்றதுக்காக, இவன் பக்தன் இவன் புனிதமானன்னு சொல்றதுக்காக பட்டிய நாமம் போட்டாங்க. எப்படி சொல்றதுன்னா, ஆன்மீகமாகவும் இருக்கணும், ஆன்மீகத்தையும் பார்க்கணும், நம்மளோட வாழ்க்கையும் பார்க்கணும். அது அது எப்படி பண்றது சொல்லுங்க. எவ்வளோ நேரம் அவசர வாழ்க்கையில் வாழ்வேன் நீ? 24 மணி நேரம் ஒரு தொழில் செய்கிற, 24 மணி நேரம் தொழில் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. முடியாது. அப்போ 8 மணி நேரம் தொழில் செய்வேன். மீதி நேரத்தை இன்னும் 16 மணி நேரத்தை என்ன பண்ணுவேன்? பேப்பர் படிப்பேன். இல்லைன்னா ஊரில் இருக்கிற நாடகம்லாம் போட்டுக்கின்னு ஒரு நாடகத்தோடு ஒருத்த கூட கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்றான், ஓடி போடுறான். எல்லா நாடகத்திலும் இருக்கிற குடும்பங்கள்லாம் இன்றைக்கி அப்படி தான் கெட்டுக்குது. ஒரு அப்பா 5 பொண்ணை பெற்றாருன்னா 5க்கு அவர் சம்பாரித்து கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டுறாரு. அவனை இட்டுன்னு ஓடி போகுது. இது மாதிரி நாடகத்தை போய் முழுசாக உட்காயின்னா நாளைக்கு பிள்ளைங்களும் ஒன்று விட்டு ஓடி போடும். அதனால் அங்கே போய் டிவி ஆண்ட உட்காந்துங்கிறது, பேப்பர் ஆண்ட உட்காந்துங்கிறது, 4 வீட்டு பொம்பளைங்களை கூப்பிட்டு வச்சு மகாநாடு நடத்துறது, இதெல்லாம் இல்லாமல் வேலை செய்கிற நேரம் போக, குடும்ப வேலை நேரம் போக, மீதி நேரம் கடவுளாண்டு இருந்தீங்கன்னா உனக்கு உபதிரம் இல்லை, நீ கெட்டு போக மாட்ட, உன் சந்ததி கெட்டு போகாது. அதனால் இகத்திலையும் வாழ பரத்திலையும் வாழ கற்றுக்கோ அப்படின்னு தான் சொல்லிக்கிறோம். சொல்லுங்கள் சுவாமி. இந்துக்களுடைய முக்கிய மகா புருஷராக வியாச முனிவரை கருதப்படுவது ஏன்? யார் சொன்னது? யாருமா சொன்னது முக்கிய புருஷர் வேசர்ன்னுட்டு? யார் சொன்னது? கேட்குறேன். பிராமணர் சொல்லுவாங்க. வேசரே ஒரு பிராமணன் கிடையாது, ஒரு மீனகாட்சிக்கு பிறந்துவான் இல்லையா? அப்புறம் அவர் எப்படி பிராமணர்? பிராமணருங்க வாழத்துக்கு மந்திரங்களை எழுதி கொடுத்தாரு.
அதனால் அவருக்கு வேதவேசர்னு பேர் இல்லையா? அது அவங்களுக்கு இன்றைக்கி தொழிலுக்கு உபயோகப்படுது. அதனால் அவங்களுக்கு முக்கியம், ஞானிகளுக்கு முக்கியம் இல்லை. அவர் ஞானிகளுக்கு அகஸ்தியர், திருமூலர், காகப்பச்சுண்டர், இடைக்காடர், இப்படி இவங்கள தான் முக்கியமாக எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்க பொய்யே கலக்காதவங்க, அதனால் அவங்க எடுத்துப்பாங்க மகான்கள். மனுஷன் பொய் கலந்த வாழ்க்கை வாழ்றான்ல, அதனால் அதை எடுத்துப்பான். சொல்லுமா சுவாமி, சிவபெருமானுக்கும் நாராயணுக்கும் பிறந்த மகன் ஐயப்பன் சொல்கிறாரு. இதோட தாற்பயம் என்ன சாமி? இது வந்து கேட்கக்கூடாதுமா. நீ கேட்டால் நிறைய பேர் என்னை திட்டுவாங்கம்மா. ஏன்னா மகாவிஷ்ணு ஒரு கடவுள், சிவபெருமான் ஒரு கடவுள், மனுஷன் கிடையாது. இவர் பொண்ணா ஆனா அழியான்னு தெரியாதவருக்கு சொல்ல. அது என்ன கையில் போச்சு மத்தையில் விட்டு இதெல்லாம் வந்து நம்ம பேசக்கூடாது. ஏன்னா நிறைய ஐயப்ப பக்தங்க மனசு பாதிக்கும். அதனால் அது கடவுளை அனைவரும் வழிபடுறாங்க சாமி. அதில் வந்து ஒரு சிலருக்கு மட்டுமே அவங்களுக்கு ஆத்ம ஞான கடவுள் கிடைக்குது. கடவுள் அனைவரும் யாருமா கடவுளை வழிபடுறாங்க தெரியல. அனைவரும் பக்தி பண்ணுறாங்க, கடவுளை வழிபட முடியாது. கடவுள் எதுன்னு தெரியாது யார் வழிபடுறாங்கன்ற. பிள்ளையார் கடவுளா? பிள்ளையாரை ஒரு கூட்டம் வழிபடுது, ஒருத்தர் ஒரு கூட்டம் முருகரை வழிபடுது, ஒரு கூட்டம் பெருமாளை வழிபடுது, ஒரு கூட்டம் சிவனை வழிபடுது. இதில் யார் கடவுள் சொல்லுமா? சொன்னதானே என்ன பதில் சொல்றதுக்கு? அப்போ கடவுள் தெரியாம வழிபடுறவங்களால அவங்க முக்தி நிலைக்கு போக முடியாது. பெருமாளா இருந்தாலும், முருகனா இருந்தாலும், சிவமா இருந்தாலும், சக்தியா இருந்தாலும் உன் உடலுக்குள்ளவே இயக்கத்தை நடத்தினுக்கிறான். அதை தேடி எவன் ஒருத்த கண்டுபிடிச்சி அது கூட உறவு கொள்றானோ அவன் தான் அந்த பதவிக்கு போவான். மற்றவனெல்லாம் பக்தி பண்ண முடியும், ஆன்மீகம் பண்ண முடியும். ஆன்மீகம்ன்றது கடினம், பக்தின்றது ஈஸி. எல்லா மதங்களும் பக்தி பண்ணுது. ஆனால் உலகத்தில் உள்ள மதங்களில் இந்து மதத்தில் தான் ஆன்மீகமும் இருக்குது. கடவுளை அடையிற வழி இந்து மதத்தில் மட்டும்தான் நேராக கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. மற்ற மதங்கள்லாம் பக்தி தான் பண்ண முடியுமே தவிர ஞானம் அடைய முடியாது இல்லையா? இப்போ இயேசுநாதர் ஒரு ஞானி, அதுக்கப்புறம் வந்த சீடர்கள் எவனா ஞானி ஆனான்னா அவன் முடியல. ஏன்னா அது பக்தி, அவர் பண்ணது ஞானம். நபிகள் நாயகம் ஞானி, அதுக்கப்புறம் வந்த அவங்க சீடருங்க ஞானி ஆனாங்களா? சொல்லு. ஆனால் காரணம் என்னன்னா, வாழறதுக்கு உலகத்தில் நீ எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், அது வரைக்கும் எழுதி வச்சுட்டாங்க. இந்து மதத்தில் என்ன பண்ணனா, நீ எப்படி வாழணும், எப்படி கடவுளை அடையணும்னு எழுதி வச்சுட்டான். இதுதான் இந்து மதத்துக்கு உலகத்திலே இல்லாத சிறப்பு. இந்து மதத்துக்கு, இந்து மதம் மாதிரி உலகத்தில் ஒரு மதம் கிடையாது. ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு முஸ்லீம் கிறிஸ்துவ கோயிலுக்கு போக மாட்டான், ஒரு முஸ்லீம் இந்து கோயிலுக்கு போக மாட்டான், ஒரு கிறிஸ்துவன் மசூதிக்கு போக மாட்டான், ஒரு கிறிஸ்துவ இந்து கோயிலுக்கு வர மாட்டான். காரணம் என்ன? அது ஒரு வட்டத்துக்குள்ளவே வாழற மதம், உண்மை விளங்காத வாழற மதம். ஆனால் இந்து மதத்தில் மசூதிக்கு போவான் இந்துக்கள், சர்ச்சுக்கு போவான் இந்துக்கள். ஏன்னா இந்த பொது நோக்குன்னு சொல்கிறோம் தெரியுமா, அது இந்துக்களை தவிர வேறு எந்த மதத்துலையும் கிடையாது. மற்ற மதங்கள்லாம் கட்சி மாதிரி, இந்து மதம் பொது நலவாதி மாதிரி. இந்து மதத்தில் இருக்கிற மசூதிக்கு போவான், இந்து மதத்தில் இருக்கிறவன் வேளாங்கண்ணிக்கு போவான், இந்து மதத்தில் இருக்கிற நாகூர் தர்காவுக்கு போவான். ஆனால் இவன் எவனுமே இங்கே வரமாட்டான். ஏன்னா அது ஒரு வட்டத்துக்குள்ளே வாழற மதம். அது இதில் மட்டும்தான் கடவுள் வழிபாட்டில் இருக்கிற மதம் இது. இந்த கடவுள் வழிபாடு வேறு எதுலேயும் இல்லை. உலக வழிபாடு இருக்குது, அதில் கடவுள் வழிபாடு இல்லை. இதில் மட்டும்தான் கடவுள் வழிபாடு. அவ்வளோ அற்புதமான மதம். ஆனால் இதை நாளாக சிலவாக்கிக்கிறாங்க. ஆடு, மாடு, கோழி, பன்னி இதெல்லாம் செத்தா மனுஷன் வயிற்றில் புதைக்கிறாங்க. மனுஷன் செத்து போயிட்டா சுடுகாட்டில் புதைக்கிறாங்க. ஆனால் அந்த கறி சாப்பிட்டு சீர்ணாகிறதுக்குள்ளே 2 டப்பா தண்ணி ஊற்றிட்டு போய் கோயிலில் கடவுளை கும்பிட்றாங்க. ஆனால் ஒரு செத்த பணத்தை போய் இலவு போயிட்டா தான் தீட்டு அப்படிங்கிறாங்க. ஆனால் தீட்டை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. தீட்டுனா மனுஷனோட மூளையை தான் தீட்டணும். எங்கே இருக்குது தீட்டு? எனக்கு ஒன்றுமே தெரியல. இது கொஞ்சம் விளக்கம் சொன்னீங்கன்னா வரலாம். நானே தீட்டு தான், நீயே தீட்டு தான். கோயிலில் மந்திரம் சொல்கிறோமே அத்தனை பேரும் தீட்டு தான். அம்மாவுக்கு தீட்டு போயிருந்ததுன்னா ஒரு உருவம் கூட உலகத்துக்கு வராது.
அம்மாவுக்கு 10 மாதம் தீட்டு நின்னா தான் ஒரு உருவம் வெளியே வரும். அம்மாவுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா ஒரு பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணின்னு இருக்கிறாங்க இன்றைக்கி. அறியாமை. அது காரணம் என்னன்னா அந்த தீட்டு நின்னா தான் ஒரு உருவம் வெளியே வரும். அந்த உருவம் தான் ஆன்மீகம் பேசும், அந்த உருவம் தான் கெட்டதை செய்யும், அந்த உருவம் தான் நல்லதை செய்யும், அந்த உருவம் தான் பூஜை புனஸ்காரங்களும் செய்யும். அப்போது முழுக்க முழுக்க தீட்டுன்றது என்ன அப்படின்னு முதல்ல யோசிக்கணும். ஒரு பிணம் இறந்து போச்சுன்னா அதனுடைய உடல்லேருந்து வெப்ப நீர் வெளிவரும். அது வெளிவரும்போது அதோட கிருமிகள் வெளியே வரும். அந்த கிருமிகள் வர்றதால அந்த 3 நாள் அதை எடுத்து போய் புதைக்கிற வரைக்கும் தான் தீட்டு வரும் மனுஷனுக்கு. அதை பொச்சிட்டான்னா அன்றைக்கே தீட்டு போச்சு, அவன் பொச்சிட்டு குளிச்சிட்டான்னா அன்றைக்கே தீட்டு போச்சு. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு மென்சஸ் ஆச்சுன்னு சொன்னால் அந்த கெட்ட நீர் வரும், அது கூட தான் வரும். அது வரும்போது ஒரு துர்நாற்றம் வீசும். அதனால் அந்த 3 நாள் கோவிலுக்கு போகக்கூடாது, அந்த 3 நாள் நல்லது கெட்டத்தில் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தடுத்து வச்சுக்கிறத தவிர வாழ்நாள் ஃபுல்லாக தீட்டாக இருந்தால் ஒரு பெண்ணே தீட்டு, அந்த பெண்ணை வச்சுன்னு குடும்பத்தில் இருக்கிறவன் எப்படி தீட்டு இல்லாத வெளியே வர முடியும்? இதெல்லாம் யோசிக்கணும். யோசித்தா தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், ஆமை மாதிரி பொண்ணை வச்சுன்னு அநேக வேலை பூந்து வரையடா நீ எங்கடா போச்சு தீட்டுன்றார் சிவாய்க்கிறது. அதனால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அத்தனையுமே தீட்டு தான். தீட்டு இருந்தால் தான் இந்த உலகம் இருக்கும், தீட்டு இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது. அதனால் இந்த தீட்டு தொடக்கூடாது. இவன் தாழ்ந்த ஜாதி, இவன் உயர்ந்த ஜாதி, எந்த ஜாதியும் கிடையாது. மனித ஜாதி ஒண்டி தான் உலகத்தில். நல்லவனா கெட்டவனா அது மட்டும் பார்க்கணுமே தவிர ஜாதியில் தாழ்ந்தவன் உயர்ந்தவன், மதத்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவுமே கிடையாது. இவன் மனசால் கெடுத்து வச்சு அவனும் அதையே பின்பற்றி வராங்க. அதனால் அந்த கெடுக்கிறத விட்டது முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்யுங்க, முடியலன்னா தீமை செய்யறத ஒதுங்கி போயிடுங்க. இதுதான் இந்த உலகத்துக்கு நான் சொல்கிற விஷயம். சக்தியே பராபரம் ஒன்றே தெய்வம், சகல உயிர் ஜீவனுக்கும் அது மட்டுமே ஆச்சு. புத்தியல் நின்றவர்கள் புண்ணியோர்கள், பூதளத்திலே கோடியிலே ஒருவருண்டு. பத்தியினால் மனமயங்கி தண்ணீர் நிற்பான், பாலிலே மனதை விட மாட்டான் பரமநாடி. சுற்றியே அடைவதில்லை சூச்சம் சுழியிலே நின்றாடி மோசம். மோட்சம் என்ற அகஸ்தியர் பாடல். அது மோட்சம் பண்ணுறது எங்கன்னா கோயிலாக போட்டாலும் மோட்சம் கிடைக்காது, மன சந்தோஷம் கிடைக்கும். கோயிலுக்கு போகும்போது வீட்டில் பீரோவில் இருக்கிற 20 சவரத்தை எடுத்து போட்டுன்னு சாமி கும்பிட்டு போகிறோம். சாமி என்ன நீ எவ்வளோ போட்டுன்னு வந்த நகை போடாதவங்களை வெளியே எடுத்து போகுது. சாமி போடுற பார்க்கறதுக்காக நீ போட்டுன்னு வரல, உன் சொந்தக்காரரு அங்கே கோயிலுக்கு வந்துக்கிறவங்க பார்க்கணுன்றதுக்காக போட்டுன்னு வந்துடும். ஒரு கல்யாணத்துக்கு போனால் போட்டுக்கணும் போ, சொந்தக்காரெலாம் பார்ப்பாங்க நீ வசதியாகிறேன்னு. தெய்வத்தை வழிபாடுற இடத்துல தூய்மையாக இருக்கணும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அதான் தெய்வ வழிபாடு. தெய்வ வழிபாடுன்றது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவுமே அங்கே கிடையாது. பணக்காரன் ஏழை எதையும் கடவுள் பார்க்கறது கிடையாது. தூய்மையான மனம் இருக்குதா உனக்கு, அதை மட்டும்தான் பார்க்குறாரு. அப்போது இந்த கோவிலெல்லாம் சுற்றி இங்கே நீராடி அங்கே நீராடி எங்கே போனாலும் மோட்சம் கிடைக்காதுடா. சுழியிலே நின்னாலே மோட்சம். அதான் வைகுந்தம், அதான் கன்னியாகுமரி, அதான் முக்குடல், அதான் காசி. எல்லாமே இந்த ஒரு இடம். இவன் மனமாகப்பட்டது இங்கே போய் நின்று போச்சுன்னா அவனுக்கு மோட்சம் உண்டு. மனமாகப்பட்டது மாறிலே இருந்ததுன்னா அவன் நாசம் உண்டு. அதனால தான் அம்மா சொன்னாங்க, டேய் நல்ல கதிக்கு போவேடா நாசமாக ஆகிடுவோடான்னாங்க. நாசமாக என்ன அர்த்தம், நல்ல கதின்னா என்ன அர்த்தம்? மூச்சு வெளியே போனால் நாசமாக போயிடுவேன், மூச்சு உள்ளே போனால் நல்ல கதிக்கு போவேன். மூச்சை அடக்க கற்றுங்க. அடக்கிறேன்ட்டு மூக்கை பிடிச்சிங்கன்னா செத்து போயிடுவீங்க. வழிமுறையோடு போனீங்கன்னா அது அடங்கிடும். அப்படி அடங்கினீங்கன்னா அது உங்கள் ஆயுள் பெருக்கம் வரும். அதனால் அந்த மாதிரி வழியில் போகும். சுவாமி, இன்றைய பகுத்தறிவுக்கு கொஞ்சம் கூட ஒட்பாத அந்த புராண கதைகள்லாம் தேவையா, இல்லை இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி அமைத்துக்கலாமா? ஒரு குழந்தை பிறந்த உடனே சரளமாக இங்கிலீஷ் படிக்குமா? படிக்காது. அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? தத்தகாபத்துக்கான்னு படிக்கும் இல்லையா? அப்புறம் நல்லா படிக்கும். அது மாதிரி ஆதி காலத்தில் மனுஷனுடைய ஒருத்தன் பார்க்கவே முடியாது. எங்கே இருக்கிறான் மனுஷங்கிறானா இல்லையான்னு தெரியாது. இவன் மட்டும் தான் தெரியும், இவன் பக்கத்தில் இருக்கிறவன் தான் தெரியும், அடுத்த ஊரில் இருக்கிறவனுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட காலத்தில் இதெல்லாம் தேவைப்பட்டது. ஆனால் இப்போ காலத்தில் அது தேவையற்றது. அதை வச்சுக்கின்னு வாதம் பண்ணிக்கின்னு ஊரை கெடுத்துக்கின்னு இருக்கக்கூடாது. அதை தூக்கி ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு என்ன தேவை உலகத்துக்கு, என்ன சொல்லணும், என்ன செய்யணும், அதை யோசனை பண்ணு. அந்த புராணத்தை ஏன் எடுத்துக்கிற? அந்த புராணப்படி நடக்க முடியுமா இன்னைக்கு? சொல்லு. ஒரு பொம்பளை கல்யாணம் ஆச்சுன்னா கணவனுடைய முகத்தை பார்க்க 3 மாதம் ஆகும் ஆதியில் இல்லையா? அந்த முகத்தை பார்க்கும்போது கூட
தாய் பார்க்குறாளா மாமனார் பார்க்குறாரா மாமியார் பார்க்குறாரா பார்த்து பார்த்து பேசுவாங்க. அது ஒரு காலம். இப்போ கணவன் மனைவி மாமியார் மாமனார் வரதுக்கு முன்னே கணவன் மனைவி ஒருத்தரோட ஒருத்தர் பேசி எல்லாம் முடிச்சிட்டாங்க. அதனால் அந்த காலத்து மாதிரி இந்த காலத்து பொம்பளை இருக்கணும்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். ஆனால் சத்தியத்தை விட்டு மாறாது. அதுதான் முக்கியம். இப்போ கூட அந்த அம்மா கேட்டாங்க, இளமையில் ஒரு அம்மா விடோவாகி போச்சுன்னா அது மறுமணம் செய்துக்கிறது தவறா நன்மையா? நன்மை. அதை நான் ஆதரிக்கிறேன். ஏன்னா உடற்பசி அதை யாராலையும் தீர்க்க முடியாது. அப்பாவால் தீர்க்க முடியுமா? அம்மாவால் தீர்க்க முடியுமா? அடுத்தவனால தான் தீர்க்க முடியும். அப்போ அடுத்தவங்கிட்ட போய் அது கெட்ட பேர் எடுக்கிறத விட ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் சுபிட்சமாக வாழறது தவறு இல்லையா? இல்லையா? அதை நான் ஆதரிக்கிறேன். அதை தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் வெளியே போன அப்பா அம்மா ஒத்துப்பியா? அப்போ ஒத்துக்க மாட்டேன். இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சா என்ன தவறு இருக்குது? வாழ்க்கை வாழணும். ஏன்னா அந்த பருவம் இருக்குது, அது சும்மா இருக்காது, கெடுக்கும் அது அவனை. அப்போ அவன் கெட்ட வழியில் பயணம் பண்ணுவான். அதை தடுக்க வேண்டியது பெரியவங்களுடைய கடமை. அது அந்த தடுக்கிறது தான் ஒரு மறுமணம் பண்ணி வைக்கிறது. அதனால ஒரு தவறு இல்லையே. என்ன தவறு இருக்குது? சரிதான். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை திருத்தி வாழணும். ஊரை பார்த்து வாழ்ந்தோம்னா நம்ம கெடுவோம், நம்மளை பார்த்து வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை உயரும். அதனால நம்மளை பார்த்து வாழ கற்றுக்குங்க. தன்னை பார்த்து வாழும்போது தீமை கிடையாது. உலகத்தை பார்த்து வாழும்போது ஆசை வளரும், தீமையில் ஈடுபடுவீங்க. அதனால தன்னை பார்த்து வாழ கற்று. அதனால புராணங்கள்லாம் இப்போதைக்கு தேவைப்படாது. சரி, இந்த காலகட்டத்தில் வராது. அப்போ ராவணன் சீதையை புஷ்ப விமானத்தில் தூக்கின்னு போனார். இப்போ வருவாரா? என்னை தூக்கின்னு போக சொல்ல எங்கன்னா இலங்கைக்கு. இப்போ ஒரு புஷ்ப விமானம் இருக்குதா? அதனால ஆதியை இப்போதைக்கு பேசக்கூடாது. ஆதியில் இருந்தது ஜனத்தொகை கம்மி, இப்போ இருக்குது ஜனத்தொகை ஜாஸ்தி. ஆதியில் இருந்தோம் படிக்காதவன், இப்போ இருக்கிறவங்களாம் படித்தவன். ஒன்றும் இல்லை. இன்றைக்கி இந்தியாவில் விவசாய தொழில் அழிஞ்சிக்கின்னு வருது. இதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா? சொல்லுமா. அதுக்கு முக்கியத்துவம் இல்லை. நம்ம இப்போ வேற வேற இதுக்கு முக்கியத்துவம் அதுக்கு இல்லை. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ? சாப்பாடு இல்லைன்னா நீயே இருக்க மாட்டியே. அப்போ விவசாயம் அவசியம் இல்லையா? ஆனால் இதுக்கு என்ன காரணம்? நலிவடைஞ்சதுக்கு விவசாயம் என்ன காரணம்னா, ஒன்று மழை. மழை இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது. இன்னொன்று படிப்பு. இவன் கோமணம் கட்டினும் போது கழனியில் போய் இறங்கிடுவான், காலையில் ஏறு ஊதுன்னுப்பான். இவன் கோட்டு சூட்டு போட்டுன்னு ஏறு ஊடுவானா? 10 ஏக்கர் வச்சிருந்தா விட எனக்கு வேணா அது வித்துடியான்றான். அதனால விவசாயம் அடிபட்டு போச்சு. காரணம் எல்லாரும் படிச்சுட்டான். படித்ததால் அந்த மாதிரி வேலைங்க செய்ய மாட்டேன்றான். அதனால விவசாயம் அடிபட்டுன்னு போகுது. கூடிய சீக்கிரம் நம்ம அந்த நிலைக்கு வந்துதான் ஆகும். இல்லை, சோறு இல்லாத தெரியும் நம்ம. அது ஒரு காலம் இருக்குது. ஆனால் நான் இருக்க மாட்டேன் அப்பெல்லாம். அது மாதிரி காலத்தில் ஏன் சொல்கிறேன்னா, உலகம்ன்றது வேகமாக போய்கின்னு இருக்குது. உலகம் வேகமாக போய்கின்னா எது வேகமாக போகுது? சூரியன் என்ன காத்தால் எழும்பி 12 மணிக்கு அண்ணாண்டியா போயிடுது? அது ஒரே மாதிரி போகுது. பூமி ஒரே மாதிரி சுற்றுது. சந்திரன் ஒரே மாதிரி இரவில் வருது. நட்சத்திரம் ஒரே மாதிரி இரவில் தெரியுது. ஆனால் அப்போ எது வேகமாக போகுதுன்னா மனுஷன் வேகமாக போயின்னுக்கிறான். மனுஷன்றவன் தான் உலகம். உலகம்னா மனுஷன், மீதியெல்லாம் கோள்கள் தான். அதனால் இதை நம்ம செய்யணும், எதை செய்யக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச 4 பேருக்கு சொல்லு. திருவள்ளுவர் சொல்கிறாரு, ஐயா உன்னுடைய நண்பன் நீ பழகிற, ரொம்ப நல்லவன்னு பழகிட்ட, இப்போ பார்த்தா அவன் ரொம்ப கெட்டவனாக இருக்கிறான். சரி, ஆனால் நீ உண்மையான நண்பனி, அவனை திருத்து. திருந்திட்டான்னா அவன் கூட இரு, திருந்தலைன்னா அவனை விட்டு விலகிடு. ஆனால் அவன் கூட இருந்தால் அவனை விட நீ தான் திருடன்றார் திருவள்ளுவர். அது மாதிரி நம்மளால முடிஞ்ச 4 பேருக்கு சொல்லு. எடுத்துக்கலாம் போட்டான், எடுத்துக்கலைன்னா நீ அவனை விட்டு நீ விலகி வந்துடு. அது உனக்கு நல்லது. சரி, சொல்லுமா. சுவாமி, இப்போ பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆன்மீகத்துல இந்த தலைமை பொறுப்புலையோ இல்ல மதத்துல தலைமை பொறுப்புலையோ ஏன் பெண்கள் இருக்க முடியறதில்ல, இல்ல வர விட மாட்டேன்றாங்களா? அதுக்கு உங்களோட கருத்து என்ன? பெண்களுக்கு இருக்க விருப்பம் இல்லை. பெண்களுக்கே விருப்பம் இல்லை? விருப்பம் இல்லை, ஒன்றே இல்லை. பெரிய தலைமை பொறுப்புக்கு போக வேணாம், பெரிய நாட்டுக்கு இந்திரா காந்தி மாதிரி ஆக வேணாம்,
சோனியா காந்தி மாதிரி ஆவானா? ஒரு தெய்வ வழிபாட்டில் ஒரு பெண்கள் வரணும். பக்தியில் எல்லா பெண்களும் தெரியுறாங்க, ஆனால் ஞானத்தில் பெண்கள் வரமாட்டேன்றாங்க. ஏன் வரமாட்டேன்றாங்க? என்ன காரணம்? வந்தா என்ன? பெண்களும் வரணும் இல்லையா, அதில் அடையணும் இல்லையா? ஆனால் ஏன் வரமாட்டுறாங்க? எனக்கு குழந்தை இருக்குது, குட்டி இருக்குது, கணவங்கிறாரு, சொந்தக்காரங்கிறாரு, வீட்டில் கஷ்டம், பல பிரச்சனைகள் சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் இப்படிப்பட்ட பெண்களில் அதையும் தாண்டி வந்தாங்க காரைக்கால் அம்மையார், ஔவையார், சாரதா தேவி, இப்படியும் வந்தாங்க இல்லையா? ரொம்ப சிலர் உலகத்தில் பெண்களும் வந்துக்கிறாங்க. ஆனால் எல்லா பெண்களாலையும் வர முடியல. அதே மாதிரி தலைவராகவும் ஜெயலலிதா வந்தது இல்லையா, இந்திரா காந்தி வந்தது, சோனியா காந்தி வந்தது, எல்லா பெண்களாலையும் வர முடியல. இதுக்கு பெண்களே காரணம், அவங்க மனமே காரணம். அது சொல்லுமா சுவாமி. இப்போ வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கோவில் வழிபாடு, பக்தி முறை, இந்த மாதிரி மகான்கள், சித்தர்கள், அதெல்லாம் ஒரு பக்கம் அது பற்றின எல்லாருக்கும் தெரிய வர ஆரம்பித்தாலும், இன்னொரு பக்கம் நம்ம மக்கள் வந்து இந்த குழந்தைகள் வன்புணர்வு அந்த மாதிரியான தவறான வழிகளில் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை எப்படி சுவாமி சீர் பண்ணுறது? சீர் பண்ணவே முடியாது. ஏன்னா சட்டம் சரியாக இருந்ததுன்னா எல்லாமே சீராகும். சட்டம் சரியில்லைன்னா எதுவுமே சீராகாது. இப்போது நான் திருடுறேன், உண்மையாக நான் திருடிக்கிறேன்னு தெரிஞ்சு போச்சு, எனக்கு தண்டனை கொடுக்கணும். தண்டனை கொடுக்காம என்கிட்ட காசை வாங்கின்னு என்னை விட்டுட்டா இன்னும் 4 திருடனை நான் உருவாக்கிடுவேன் இல்லையா? இதுக்கு எது காரணம்? நான் காரணமா, சட்டம் காரணமா? சட்டம் தானே காரணம். அது மாதிரி தெரிஞ்சு தவறுகள் செய்துட்டான்னு ஊரறிய தெரிஞ்சு போச்சுன்னா அவனுக்கு தண்டனை கொடுக்குறதுல தப்பு இல்லை. ஆனால் தவறே செய்யாதவனை கூட்டுன்னு போய் தவறு செய்த மாதிரி தண்டனை கொடுக்கக்கூடாது, அது தவறு இல்லையா? இன்னைய அரசியல் அப்படி போயின்னுக்குது. அதனால் இந்த மாதிரி தவறுகள் நடக்க தான் செய்யும், அது தடுக்க முடியாது. சுவாமி, இப்போ வந்து பலர் வந்து நான் பகுத்தறிவாளன் பகுத்தறிவாளின்னு சொல்லிட்டு அதுக்கு அதோட தொடர்பாக என்ன பண்ணிடுறாங்கன்னா, கடவுள் இல்லை, ஏன்னா நான் பகுத்தறிவாளன், கடவுள் வந்து பொய், அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதை பற்றின உங்களோட கருத்து என்ன சுவாமி? பகுத்தறிவாளன், அறிவாளி அப்படின்னு அடுத்தவன் சொல்லணும். உங்களை வந்து அந்த அம்மாக்குறாங்களே, அந்த அம்மா ரொம்ப பகுத்தறிவாளர், அந்த அம்மா ரொம்ப அறிவாளி, அந்த அம்மா ரொம்ப படித்தவங்க, அந்த அம்மா ஒரு பெரிய ஞானி அப்படின்னு அடுத்தவங்க சொல்லணும். அவன் உண்மையிலேயே ஞானி. ஆனால் என்ன நானே பகுத்தறிவாதி நான் அப்படின்னா எனக்கு இன்னும் ஒன்றுமே தெரியலன்னு அர்த்தம், சைபர் நானுன்னு அர்த்தம். இது மாதிரி நிறைய இருக்குது நாட்டில். அதனால் நம்ம அவங்கள பற்றிலாம் பேசக்கூடாது. ஏன்னா அவன் எப்படின்னா இருந்துட்டு போட்டுமே. நம்ம சொல்கிறது மக்களுக்கு நன்மையை சொல்கிறோமே தவிர அரசியல் தலைவர்களை பற்றி நமக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம அரசியல்வாதி கிடையாது, ஆன்மீகவாதி. ஆன்மீகத்தில் இருக்கிற சின்ன சின்ன தவறுகளை திருத்திக்கிறதுக்கு வழி சொல்லணும். அரசியலில் போய் அவ பகுத்தறிவாதி. யார் பகுத்தறிவாதி இந்த உலகத்தில்? எல்லாரும் பகுத்தறிவாதி தான். இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கினேன், என் மனைவியோடு இருந்தால் நான் பகுத்தறிவாதி. பக்கத்து வீட்டில் போனேன். அதனால் அந்த மாதிரிலாம் நானாக சொல்லிக்கூடாது. இன்றைக்கி ஆன்மீகத்தில் கூட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, என்ன அவர் சாய் தர்மா டிவிக்கார் என்ன பண்ணிட்டாரு, முதல் வந்து எங்கிட்ட பார்த்துட்டு பேசிட்டு போனவுடனே அவர் ஒரு கனவு கண்டுக்கிறார். இது நிறைய வெளிநாட்டிலலாம் நிறைய சாமி உங்களை பார்த்தேன், கனவுல பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னமோ தெரியல எனக்கு. ஆனால் அவர் சித்தர்னு போட்டார் என்ன. நான் உடனே ஃபோன் பண்ணி சொன்னேன், சித்தர்னு என்னை போடாது, முதல்ல எடு அது என்ன. ஏன்னா சித்தர் என்றும் உயர்ந்தவன் உலகத்தில், அவனுக்கு ஈக்குவலாக ஒன்றுதும் உதவாத என்ன போய் போடலாமா? போடக்கூடாது. ஞானி போடக்கூடாது. மனுஷன் அனுபவத்தில் பேசிங்கிறேன். இவ்வளோ தான். நான் ஞானி, மகானு, சித்தர்லாம் எனக்கு வேணாம் அந்த பேரெல்லாம். எங்கள் அம்மா அப்பா வச்ச பேர் நித்யானந்தம்னு இருக்குது, அது போதும் எனக்கு. வேறு தனி புனை பெயர்லாம் எனக்கு வேணாம். அது வச்சுக்கிட்டோம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறான், அவனே போட்டுக்கிறான் ஒரு பேரை. ஏன்னா வியாபாரம் ஆகலை, வியாபாரி அவன். அதனால் இப்படிலாம் போட்டுப்பாங்க. அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. நம்ம என்ன பேச வந்தோம், நம்ம எதை சொல்லணும் மக்களுக்கு, அதை தான் சொல்லணுமே தவிர எவனா எதனா வந்துட்டு போட்டோம். உலகம்ன்றது நன்மை தீமை நிறைஞ்ச உலகம். அதனால் ரெண்டும் இருக்க தான் செய்யும். நம்ம நல்ல வழியில் போகலாமே. இன்னொருத்த தீய வழியில் போனால் நம்ம போய் தடுக்க முடியுமா? நம்மளை ஒதிப்பான் அவன். அதனால நம்ம போகிறது நல்ல வழியாக போகலாம். அவனை பார்த்துட்டு அவன் வழியில் நம்ம போவானா, அது தப்பாக போயிடும். தன்னை அறியார், தனி மந்திரம் சொல்லுவார் பொருளை அறியார். மந்திரம் செபிப்பார்கள் வட்ட வீட்டினுள்,
மதிலினை சுற்றுவார் வாயில் காணார். ஒரு காம்பவுண்டுக்குள்ள ஒரு காம்பவுண்டுன்னு இருந்தால் அதில் என்ன இருக்கணும், வாசப்படின்னு ஒன்று இருக்கும். உள்ளே போகிறதுக்கு வாசல் இருந்தால் வெளியே போகிறதுக்கும் வாசல் இருக்கும். மகாபாரதத்தில் அர்ஜுனோட புள்ள அபிமன்யு, அந்த அபிமன்யு கருவில் இருக்கும்போது கிருஷ்ணன் வந்து சொல்லினுக்கிறான், எப்பா சக்கரவியூகம்னு ஒன்று இருக்குது, அதை எப்படிலாம் உடைக்கணும்னு அபிமன்யோட அம்மாவுக்கு சொல்லிக்கினே இருக்கிறான். இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, தூங்கிட்டாங்க. உடைச்சின்னு உள்ளே போகிற வரைக்கும் சொல்லிட்டான். அந்த சொல்லி திரும்பி ரிட்டர்ன் வரதுக்கு முன்னாடி அவங்க தூங்கிட்டாங்க. ஆனால் உள்ளே ஒரு குழந்தை பூங்கொட்டின்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு கிருஷ்ணனுக்கு. இவன் வெளியே வந்தானா கதையே வேறு மாதிரி ஆகிடும். மகாபாரதத்தோட கதாபாத்திரத்தில் யாருக்கு முக்கியம்னா அர்ஜுனுக்கு மட்டும் முக்கியம். மற்ற எல்லாம் அழிய போகிற ஒரு கதாபாத்திரம் தான். அப்போ அர்ஜுனன் மட்டும்தான் அங்கே இருக்க போகிறான். அர்ஜுனன் மட்டும்தான் எல்லா விதையும் தெரிஞ்சவன் உடைச்சி உள்ளேயும் போக முடியும், திரும்ப வெளியே வர முடியும். ஆனால் அபிமன்யுக்கு அந்த விஷயம் தெரியாது. ஏன்னா உள்ளே உடைச்சின்னு போகிற வரைக்கும் கிருஷ்ணன் சொன்னான், அதுக்கப்புறம் அவன் சொல்லலை, வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் அதே மகாபாரத போர் நடக்குது. நடக்கும்போது சொல்கிறான், பெரியப்பா சித்தப்பா எல்லாம் நிற்கிறாங்க, டே மவனே எனக்கெல்லாம் தெரியாது. துரோணாச்சாரியர் என்ன பண்ணுறான், சாமர்த்தியமாக சக்கரவியூகத்தை போட்டுருக்குறான், இப்போ என்னால் உடச்சின்னு போக முடியாது, நீ உள்ளே போ. அவன் சொல்கிறான், அபிமன்யு சொல்கிறான், என் வேகத்துக்கு உங்களால் வர முடியுமான்னு கேட்குறான். நீ ஒன்றும் கவலைப்படாத மவனே, நாங்கள் எல்லோரும் பின்னாடியே நீ உடச்சின்னு போகும்போது நாங்கள் எல்லாம் கூட வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறான். இந்த பெரிய பொண்ணையும் சித்த பொண்ணை நம்பி அபிமன்யு உள்ளே போகிறான். ஆனால் அபிமன்யோட வேகத்துக்கு யாராலையும் உள்ளே வர முடியல, திரும்ப லாக் பண்ணிடுறாங்க. அபிமன்யு உள்ளே போய் மாட்டிக்கிறான். உள்ளே போனதுனால வெளியே வர முடியல, புரியுதுங்களா? அப்போ இந்த மாய பிரிவை இறைவன் கொடுத்துட்டான், நம்ம தப்பிச்சு போக வழி தெரியல. அப்போ நம்மளோட நிலை என்னன்னா, வட்ட வீட்டில் ஒருத்தன் சுற்றி வரானா அவன் நிலை எப்படி, வாசல் படியே இல்லாமல் போனானா அவன் என்னைக்கு போய் முடிக்கிறது முடியாத. அந்த மாதிரி ஒரு பிறவிடா நமக்கு அமைஞ்சுது. இந்த பிறவி எப்போ முடியும் தெரியாமல் சுற்றி வரோம், எதுக்கு சுற்றுறோம் நமக்கே தெரியல. தப்பிச்சு போக ஒரு வழி இருக்குதுன்னு அதை யாராவது சொன்னாங்கன்னா அதை இறுக்கமாக பிடிச்சிக்கோ. பிடிச்சிங்கன்னா நீ தப்பிச்சு போக வழி அறியும். அதுதான் நான் சொல்லுறேன். தந்திரம் சொல்லுவார் தம்மை அறியார். 1000 வழி சொல்லுவான்பா. யார் அவனா, தன்னை அறியாதவன். தன்னை அறிஞ்சவன் சொல்ல வேண்டிய வேலையில் அவன் செயலில் காட்டுவான். தனி மந்திரம் சொல்லுவார் பொருளை அறிவார். மந்திரம்லாம் சொல்லினே இருப்பான், யாருக்காவது அதோட பொருளை தெரியுமானா பொருள் தெரியாது. அந்த மந்திரன்றது மூச்சை உனக்குள்ளே அடக்கணும். மந்திரம் சொல்கிறது வெளியே போகிற மூச்சை உனக்குள்ளே அபியாசம் பண்ணி உன் மூலாதாரத்தில் கனலை ஏற்றணும். அதுக்கு தான் மந்திரம் உதவும். வெறும் வாயில் சொல்லக்கூடிய மந்திரம் உதவாது. மந்திரம் செபிப்பார்கள் வட்ட வீட்டினுள், மதிலனை சுற்றுவார் வாயில் காணார். மந்திரம் சொல்கிறோட நிலைமை என்னாகும், நம்ம வீட்டில் பணமழையாக கொட்டணும், மந்திரம் சொன்னோன்னா எங்கே போய் முடியும், பணம் மழை கொட்டாது. ஆனால் இந்த மூச்சை எனக்குள்ளே உருவேற்றி இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகன்ற விஷயங்களை நான் தாண்டினேன்னா என் வீட்டில் இருக்கிற அந்த வறுமையானது தானாகவே குறையதை நம்ம கண்கூட பார்க்கலாம். அப்போ நான் கஷ்டம்னு எப்போ எது வரைக்கும் சொல்லுவேன்னா, இதெல்லாம் மேலே நோக்கி போகிற வரைக்கும் தான். மேலே நோக்கி போனால் நான் லட்சாதிபதி ஆக மாட்டேன். ஆனால் இந்த கஷ்டத்தினால நீ துன்பப்பட மாட்ட. எல்லாம் இருக்கும், ஆனால் எதுவுமே உன்னை வருத்தாது. அந்த வருத்தம் இல்லா ஒரு சக்தியை உனக்கு கொடுக்கும். அதுதான் அவங்க சொல்ல வராங்க. எவ்வுலகம் சொந்தமதா எய்தும் பயன் என், எங்கள் ஆதி பாதாம் போயம் எண்ணா காலையில், இவ்வுலக வாழ்வு தானும் இன்றே அரும் என்று எண்ணி காத்தான் அடிநடைந்து ஆடு பாம்பேன்றாரு. எவ்வுலகம் சொந்தமாக கொடுத்தா என்னடா பயனு, அதை கூடவே எடுத்துன்னு போயிட முடியுமா உன்னால்? எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டேன், கூடவே எடுத்துன்னு போயிடுவேனா? எடுத்துக்க முடியாது சாமி. அப்புறம் எழுதி கொடுக்கலாம் என்ன பயனு? இப்போ நிறைய பேருக்கு அப்படி தான் ஒரு ஆசை வந்துக்குது, எல்லாத்தையும் என்கிட்ட எழுதி கொடுத்துரு, நீங்கள்லாம் ஓரமாக போய் உட்காருங்க. ஆசை வருது இல்லை, ஆனால் பயன் ஏதாவது இருக்குமானா நாளைக்கே அதெல்லாம் மாறிடும்டா அப்படின்றாரு. எங்கள் ஆதி பாதாம் போயும் என்ன காலையில், நீ எல்லாத்தையும் கொடுத்தவன் யாரோ அவனுடைய பாதத்தை நீ நினைக்காம போயிட்டா இது எதுவுமே சாஸ்வதமாக நினைக்காதுப்பா. இப்போ ஐயா பாருங்க, இது எல்லாத்தையும் உருவாக்குனாரு. எங்கே போனார் அவர்? இங்கேயே இருக்கிறாரு. ஆனால் அரண்மனையே கட்டி அதுக்குள்ளே வாழ்ந்தால் கூட அவங்களால அங்கே இருக்க முடியாது, ஊருக்கு வெளியே தான் இருக்க முடியும். புரியுதுங்களா?
அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்குள்ளே நடக்கணும், நானும் அதை அனுபவிக்கணும்னா குருமார்களோட பாதாம்போயத்தை புடின்றாரு. பிறப்பையும் இறப்பையும் அறுத்து விடையான் பெருமருந்து ஒன்று சொல்லுவேன் பெட்புடன் கேளாய். நான் ஒரு மருந்து சொல்கிறேன்டா, உனக்கு பிறப்பும் வராது இறப்பும் வராத ஒரு மருந்தை சொல்கிறேன், அதை நீ எப்படி நான் பணிஞ்சு கேளு. முருகன் உபதேசம் கொடுக்கும்போது சிவபெருமான் எப்படி நின்னான்? கீழே நீ உக்காரு, நான் மேலே நிற்கிறேன், சொல்கிறவன் குரு, கேட்குறவன் சீடன், சிவபெருமானாக இருந்தாலும் இதுதான் உண்மை. அப்போ என்ன சொல்கிறாருங்க? பணிஞ்சு நின்று கேளுப்பா. திறப்புடன் மனப்பூட்டும் சிந்தை கதவும் திறந்திடும் வகை அறிந்து ஆடு பாம்பே. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் உன் மனப்பூட்டை உடைச்சிடும், உன் சிந்தனையில் ஒரு தெளிவை உருவாக்கும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் விண்ணுலகம் போகக்கூடிய வாழ்க்கை வழி கிடைக்கும்ன்றாரு யாரு? பாம்பாட்டி சித்தர். அப்போ இங்கே சொல்லக்கூடிய விஷயத்த அவ்வளோ உன்னிப்பாக நீங்கள் கேட்கணும், அவ்வளோ உன்னிப்பாக நீங்கள் நடைமுறைப்படுத்தணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த பாடத்தினுடைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அனுபவம் தான் உங்கள் மனசையும் உங்கள் ஆன்மாவையும் பரிபக்குவமாக ஆக்கும். அதுதான் இங்கே செயல் செய்ய வைக்கும். அந்த செயலில் தெரிஞ்சிடும் நாம் யாருன்னு.